ஹாய் நண்பர்களே, வணக்கம். வெல்கம் டு பசுமைவீடு டெரஸ் கார்டனிங். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியான பிளான்ட்ஸ் வந்து வீட்டில் வளர்க்கலாம். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் ஒரு எம்டியான கேன் இருக்குது. அதை நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் வந்து அதில் வந்து எக் பிளான் பண்ணலான் இருக்கேன். கத்திரிக்காய் செடி அதில் வந்து வைக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரியான வேஸ்ட்டான எம்டி கேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ள கெமிக்கல்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க டாப்பை. கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து சாயில் மிக்ஸ்சர் எடுக்கணும். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா 30% கார்டன் சாயில், அதுக்கப்புறம் 40% கொக்கோபீட் அண்ட் ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து நான் vermicompost உரத்தை வந்து கூட சாயில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த கேனை வந்து ஃபுல்லாகவே வந்து ரொப்பிக்கலாம். ஸோ கார்டனிங்கை பொறுத்தவரையும் நம்ம வந்து எப்படி அதை வந்து எடுத்துகிட்டு போகிறோன்ற விதம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம டெரஸ் கார்டனில் வைக்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே வந்து சாயில் வச்சிட்டோன்னா டெரஸ் வெயிட் ஆகிடும். அண்டு இது மாதிரி இப்போ நம்ம கண்டெய்னரில் வந்து நம்ம இதை வந்து பிளான் பண்ணி இப்போ நம்ம இதை ஹேங் பண்ண போகிறோன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். அதே டைம் வந்து செடிக்கு வந்து ரூட்ஸ் வந்து நல்லா வேர் விட்டு வளர்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோயிங் மீடியா வேணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரோயிங் மீடியாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இது பார்க்கலாம், நான் எவ்வளோ சூப்பராக சாயில் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் சாயில் ஆல்ரெடி 3 to 4 days முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி கூட உயிர் உரங்கள்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டேன். 3லேருந்து 4 நாள் அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்மளோட பாட்டிங் மீடியாவை வந்து நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் A to Z வரையும் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஸ்பேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாடி தோட்டம் அமைக்கலாம். அண்ட் ஹேங்கிங் பாட்ஸையும் வந்து இது மாதிரி நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே வேண்டாம். இது காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்பவே வந்து ஈஸியான முறை. ஸோ இது மாதிரி வீட்டில் உங்களுக்கு வேஸ்ட்டான பிளாஸ்டிக்ஸ் இருந்தாவே போதும். அதை வச்சுட்டு நம்ம கண்டெய்னர் கார்டனிங் பிளாஸ்டிக்ஸ்லேயே வந்து நம்ம பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக செடி வளர்க்கலாம். நல்ல ஒரு அறுவடையும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த செடி தோணுதோ நீங்கள் வந்து இதில் வைக்கலாம். ஸோ நான் இதில் வந்து இந்த கத்திரிக்காய் செடி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போது இந்த க்ரோயிங் மீடியா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து கத்திரிக்காய் செடி அதில் வைக்கிறோன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஆல்ரெடி இது வந்து கத்திரிக்காய் நாற்று நான் விதை மூலயமா நான் நாற்று விட்டு எடுத்திருக்கேன். ஸோ கத்திரிக்காய் செடியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு அருமையான செடி, நல்லா சீக்கிரம் வளரும். அண்ட் இதோட க்ரோயிங் டைம் பார்த்தோன்னா 100லேருந்து 150 நாள் செடி வந்து ஃபுல்லாக மெச்சூர் ஆகி ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மாதம் ஆகும் இதில் நம்ம வந்து அறுவடை வந்து ஃபஸ்ட் அறுவடை எடுக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் வந்து பிரிஞ்சால் வந்து ஆக்சுவலி என்ன ஃபேமிலியில் சேர்ந்ததுன்னா சொலானம் மெலோஜினான்ற ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் அந்த கத்திரிக்காய் நாற்றம் வந்து எப்படி கீழே வந்து அந்த எம்டி கேனில் அந்த நாசில் ஹோல் இருந்தது அதில் நான் வச்சுட்டு நீங்கள் செடி வந்து நாற்று வச்சோடனே வேர் டக்குன்னு பிடிச்சிக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஒரு 1.5 மாதம் கழித்து இந்த செடி வந்து நல்லா மெச்சூர் ஆகிருக்கு. இதை பாருங்கள், நான் மாடியில் வந்து ஒரு ஹூக்கில் தான் வந்து ரோப் போட்டு கேன் சைடில் ஹோல் போட்டு நான் மாட்டியிருக்கேன். ஸோ இது நல்லாவே வந்து பூ பூக்கிற தருணம் அண்ட் நல்லாவே வந்து பூ பூத்துருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காய் செடிக்கு பூ பூக்கிற தருணத்தில் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து சாம்பல் கொஞ்சம் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க காய்கறி கழிவு, நல்லா மக்கின கழிவு நீங்கள் வச்சிங்கன்னா செடி வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு செடி நல்லா வளரும். அண்ட் கத்திரிக்காய் செடியை பொறுத்தவரையும் நம்மளோ மண்ணோட pH லெவல் எவ்வளோ இருக்கணும்னா 5.8லேருந்து 6.5 pH லெவல் இருந்தால் தான் செடி வந்து நல்லா வந்து வளரும், நிறைய காய்கறி வைக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த செடி வந்து ஒரு 90 நாள் ஆன செடி. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து இப்போது நல்ல வந்து ஃப்ரூட்ஸாக வந்து ஃப்ரூட் வெஜிடபிளை வந்து இது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து குண்டு கத்திரிக்காய். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்களே பார்க்கலாம், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இந்த சின்ன செடி அது வளர்ந்து நம்மளுக்கு ஆர்கானிக் முறையில் வந்து நம்மளுக்கு வந்து காய்கறி கொடுக்கும் போது அதுலேருந்து வர காய்கறிகள் வந்து ரொம்ப வந்து சுவையாக இருக்கும். நான் இதுக்கு எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மண் காஞ்சதுனா மட்டும் நீங்கள் வந்து மேலே இருக்க அந்த லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் தண்ணி வந்து கொடுக்கணும்.
அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி பஞ்சகாவியா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ தட் பூச்சி தாக்குதலும் வந்து இருக்காது. இந்த வாரம் நீங்கள் பஞ்சகாவியா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் வந்து மீன் அமிலம் கொடுங்க. அதே மாதிரி ஃபார் எவ்ரி 12 to 13 days ஒன்ஸ் செடி ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. செடி ஃபுல்லாக செக் பண்ணுங்கள், பூச்சி தாக்குதல் இருக்கா, இல்லை அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கா. ஏன்னா கத்திரிக்காய் செடியில் வந்து வேர்மசீலி தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அண்டு மாவு பூச்சி தாக்குதலும் இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வந்து நீங்கள் வந்து இந்த செடிக்கு தேவையான உயிர் உரங்கள், அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம், அதுக்கப்புறம் வந்து பயிரூக்கியான பஞ்சகாவியா இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா செடி நல்லா வளரும். அண்டு நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பக்க கிளைகள் விட்டு வளருது பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம செடி வச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற முதல் அறுவடை இந்த ஜான்வரி மாதத்தில். ஸோ இந்த செடி வந்து நல்ல ஒரு வெயில் கால செடி. இதுக்கு டெம்பரேச்சரை வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 டிகிரி செல்சியஸில் வந்து இந்த செடி நல்லா வளரும். அண்டு எப்பயுமே கத்திரிக்காய் செடி வந்து நம்மளுக்கு வந்து காய் வச்சுட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த செடி எல்லாருமே வீட்டில் வந்து நீங்கள் வளர்க்கலாம். ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் வந்து அருமையான வீட்டு தோட்டத்தில் வந்து எல்லா காய்கறி செடிகளும் வளர்க்கலாம். நன்றி நண்பர்களே.